ஒரு பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம என்ன செய்ய போறோம்? நுழைய போறோம். நான் அடிக்கடி சொல்றதுதான். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்ய போறது இல்ல, பிரசங்கம் பண்ண போறது இல்ல. பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போறாங்க, அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இன்றைக்கு நம்ம எந்த சத்தியத்தை நம்ம தியானிக்க போறோம் சொன்னா, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை குறித்து கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். ரிச் மேன் அண்ட் லாசரஸ் என்று சொல்லுவாங்க. ஐஸ்வர்யவான், லாசரு, இந்த ஒரு சம்பவத்தை ஏசப்பா லூக்கா 16ஆம் அதிகாரத்துல லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் ஏசப்பா இந்த சம்பவத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. லூக்கா 16வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சம்பவத்தை எடுத்து ஒரு 10 கருத்து, 10 பாயிண்ட்ஸ், 10 கருத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம புரிஞ்சுக்க போறோம். பொதுவா இந்த சம்பவத்தை எடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, செத்த மனுஷங்க அவங்க நேரடியாக அவங்க கல்லறைக்கெல்லாம் போய் ஓய்ந்திருக்கிறது இல்ல. அந்த கதையில பாருங்க, ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் நீதிமான். அவரு அவரு பரலோகத்துல இருக்கிறதாக அந்த கதை சொல்லுது. இங்க பூமியில, அதாவது நரகத்துல ஒருத்தர் செத்த செத்து போன ஒருத்தர் நரகத்துல உயிரோடி பேசி கொண்டிருக்கிற மாதிரியும், அவர் அக்னி ஜுவாலையில அப்படியே வெந்து கொண்டிருக்கிற மாதிரியும் சம்பவங்கள் இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. அதனால செத்த மனுஷங்க நேரடியாக ஆபிரகாமை போன்றவர் எங்க போயிடுறாங்க? பரலோகத்துக்கு போயிடுறாங்க. ஒரு துன்மார்க்கராரா இருந்தா அவங்க எங்க போயிடுறாங்க? அவங்க அக்கினியில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அந்த கதை என்ன செய்யும்? சொல்லப்படும். ஆனா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? நீதிமான்களா இருந்தாலும் சரி, துன்மார்க்கலா இருந்தாலும் 2 பேரும் எங்கதான் இருக்கிறாங்க? கல்லறையில தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சரித்திரம், இந்த ஏசப்பா சொல்லக்கூடிய ஒரு கதை, சரிங்களா? அது ஹிஸ்டரியா, அது சரித்திரமா, அது உண்மை சம்பவமா என்பதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க வரக்கூடிய இந்த சொல்லப்பட்ட இந்த கதை, அப்ப இது என்ன சொல்லுது? இதோட உண்மையான அர்த்தம் என்ன என்பதுதான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம பைபிள்ல இருந்தே நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் இந்த கதையை நீங்க வாசித்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 19ல இருந்து 31வது வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? லாசருன்னு ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் அந்த உலகத்துல இருக்கும்போது ரொம்ப சாரி ஐஸ்வர்யவான் சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்ன செய்யப்படலைங்க? கொடுக்கப்படல. அவன் இந்த உலகத்துல இருக்கும்போது ரொம்ப சம்பூர்ணமா என்ன செஞ்சான்? வாழ்ந்தான். இவன் ஒரு மனுஷன். இன்னொருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன? லாசரு. இவர் எப்படி இருந்தாரு? தரித்திரனா என்ன செஞ்சாரு? வாழ்ந்தாரு. அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜையில இருந்து வரக்கூடிய அந்த துணிக்கையை தான் அவருக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? உணவா என்ன செய்யும்? இருக்கும். நாய் கூட வந்து என்ன செஞ்சுச்சு? அவன் பருக்கல நக்கிருச்சு. அவனுக்கு புண்ணு இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. அந்த புண்ணை நாய் வந்து என்ன செஞ்சிருச்சு? நக்கிருச்சு. இப்ப 2 பேருமே மறிக்கிறாங்க. தரித்திரனும் மறிக்கிறான், அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யறான்? மறிக்கிறான். இந்த தரித்திரன் எங்க கொண்டு போக போறான்? 22வது வசனத்துல ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். இப்ப ஐஸ்வர்யவான் மறிக்கிறாரு. அவர் எங்க கொண்டு போகப்பட்டாரு? பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டான். பாதாளம்னா என்ன அப்படின்னு 24வது வசனத்துல சொன்னா, அக்னி ஜுவாலையில அவன் என்ன செய்கிறான்? அவன் வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லும். இப்ப அந்த அக்னி ஜுவாலையில அவன் வெந்து கொண்டிருக்கிறான். வேதனைப்படுகிற சமயத்துல அவன் ஆபிரகாம் மடியில இருக்கக்கூடிய அந்த லாசருவ பாக்குறான். பார்த்த உடனே ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? இறங்குங்க. லாசருடைய விரல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீரை வச்சு என்னை எரிஞ்சு கொண்டிருக்கிற இந்த அக்கினியை நீங்க என்ன செஞ்சிருங்க? குளிர பண்ணிருங்க. அப்படியாவது அந்த அக்கினிய கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில இருக்கும் காலத்துல நீ எப்படி இருந்த? நன்மைகளை அனுபவித்த.
லாசரு தீமையில அனுபவிச்சா, அதனால இப்போ அவர் என்ன செய்யறாரு, தேட்டப்படுறாரு, நீனும் என்ன செய்யற, வேதனைப்படுகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு கூட 26வது வசனத்துல என்ன சொல்றது அப்படின்னா, நாங்க அங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கல்ஃப், ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 27வது வசனத்துல உடனே அவன் சொல்றான், எனக்கு இன்னும் 5 சகோதரர் உண்டு. அதனால நீங்க எப்படியாவது லாசருவை அனுப்பி அவன்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, இந்த மாதிரி நீங்க வேதனைப்படக்கூடாது. அதனால அவங்கள்ட்ட எப்படியாவது சொல்லி அவங்களை திருத்துங்க. உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுவாரு, அவங்க இடத்துல யார் இருக்கிறா? 29வது வசனத்துல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. மோசையும் தீர்க்கதரிசிகளும் அவங்க மத்தியில இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன செய்யட்டும், செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்லுவான், இல்ல இல்ல அப்படி இல்ல, மரித்தவங்கள்ல இருந்து யாராவது போயிடணும், மரிச்சவங்கள்ட்ட இருந்து யாராவது போயினா என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கேட்டுருவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, மரித்திருந்து ஒழுந்து ஒருத்தன், ஆபிரகாம் சொல்லுவாரு, மரிச்சவர்ல இருந்து ஒருத்தன் எழுந்து போனா கூட அவன் என்ன மாட்டான், நம்ப மாட்டான்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாம் அந்த கதையை சொல்லி ஆபிரகாம் முடிவுல அப்படி சொல்லுவான். இதுதான் கதை, இதுதான் கதை. புரிஞ்சு முடிச்சா? யாரெல்லாம் என்னென்ன, யார் யாரெல்லாம் குறித்து அது பேசப்படுது? அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்காரு, அங்க ஒரு லாசர் இருக்கிறாரு, அங்க ஒரு ஆபிரகாம் இருக்காரு. சரிங்களா? மரிச்ச உடனே அந்த தரித்திரன் எங்க போயிட்டான், அந்த லாசரு ஆபிரகாம் மடியில போயிட்டான்னு சொல்லப்படுது. இந்த ஐஸ்வரன் எங்க போயிட்டான், அக்கினி ஜுவாலை, பாதாளம் என்ற ஒரு அக்கினி ஜுவாலை, அவன் என்ன செய்யறான், அங்க வேதனைப்படுறான். அங்க இருந்து இவர் பேசுறாரு, எப்படியாவது நான் வேதனைப்படுறேன், எப்படியாவது லாசருடைய விரல வச்சு தண்ணியை வச்சியாது, எப்படியாவது எங்களை என்ன செஞ்சிருங்க, என் அக்கினிய குளிர பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்குது. அவர் சொல்றாரு, இல்ல நீ பூமியில இருக்கும்போது நல்லா வாழ்ந்த, ஆனா அவன் கஷ்டப்பட்டான், அதனால இப்ப அவன் என்ன செய்யறான், இப்ப அவன் தேட்டப்படுறான், நீ என்ன செய்யற, தீமைய அனுபவிக்கிற. உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல எப்படியாவது எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையாவது அவனை அனுப்பிடுங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் அனுப்ப முடியாதுப்பா, மோசையும் யார் யார் இருக்கிறா, தீர்க்கதரிசிகள் அவங்க கூட இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்றான், இல்ல செத்தவங்கள்ட்ட இருந்து யாராவது போனோம். உடனே அவர் சொல்ற, செத்தவங்கள்ட்ட போனா, செத்தவங்கள்ட்ட இருந்து மரித்தவங்க போய் சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை என்ன செய்யுது. சரிங்களா? இந்த கதையில இருந்துதான் நம்ம ஒரு 10 கருத்தை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இந்த ராத்திரியில நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த கதை உண்மையிலே நடந்த சம்பவமா? இந்த கதையில சொல்லப்பட்ட இந்த ஆபிரகாம் யாரு? இந்த கதையில சொல்லப்பட்ட இந்த தரித்திரன் யாரு? சரிங்களா? இந்த கதையில சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பைபிளுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். சரிங்களா? படிக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கதையை நாங்க தியானிக்கும் போது எங்களை முற்றிலும் நீங்க தாழ்த்தி நீங்க எங்களிடத்துல நீங்க பேசுங்கப்பா. இந்த கதையை சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரி, ஒவ்வொரு பாயிண்டா நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். பாயிண்ட் நம்பர் ஒன், இந்த கதையில ஆபிரகாம்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கிற மாதிரியே சொல்லப்படுது, அப்படித்தானே? லூக்கா 16வது அதிகாரத்துல அந்த ஆபிரகாமுடைய கதாபாத்திரம் எங்க வருது, 22வது வசனத்துல, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு வருது, அப்படிதானங்க? வருதா? தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு இந்த கதை என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. வருதுங்களா? ஆனா இந்த கதையில ஆபிரகாம் பரலோகத்துல இருக்கிறாரு அப்படின்னு எங்கேயாவது வருதா? இந்த கதை நீங்க முழுசா படிச்சு பாரு. தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்னு சொல்லி லூக் சாப்டர் 16 verse 22ல அந்த வசனம் என்ன செய்யுது, வருது. ஆனா எங்கேயாவது பரலோகத்துல ஆபிரகாம் இருந்தாரு, பரலோகத்துல இருந்த ஆபிரகாமுடைய மடியில தான் இந்த தரித்திரன் கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? இந்த லாசரு கொண்டு போய் விடப்பட்டான் எங்கேயாவது இருக்குதா? வசனம் எழுதிக்காங்க. லூக்கா 16:22ல ஆபிரகாம் குறித்து பேசும்போது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு வருது, அப்படித்தானங்க? 23ஆம் வசனத்திலே பாருங்க, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகையில்,
தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே, அந்த வார்த்தை என்ன வருது? தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் என்ன செஞ்சான்? கண்டான் அப்படின்னு வருது. அப்படித்தானங்க? ஆனா எங்கேயாவது ஆபிரகாம் வந்து பரலோகத்துல இருக்கிறாரு, பரலோகத்துல தேவதூதன் வந்து பரலோகத்துல போயிட்டு ஆபிரகாம் மடியில கொண்டு போய் இந்த லாசருவை கொண்டு விட்டாரு அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல? அந்த கதையில நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த பரலோகம் என்ற வார்த்தை எல்லாம் வந்திருக்காது. கண்களை ஏறெடுத்தான் அப்படின்னு இருக்கும். தூரத்திலே ஆபிரகாமையும் அப்படின்னு சொல்லி என்ற வார்த்தை வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? நீங்களும் வாசிச்சு பாருங்களேன். நீங்களும் அப்படியே இந்த 19ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சிக்குதா அப்படின்னு நீங்க பாருங்க. சிக்குதான்னு பாருங்க. கிடைச்சிச்சுன்னா ஓகே. சரிங்களா? அப்ப ஆபிரகாம் பரலோகத்துல இருக்கிறாரு என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியாது பைபிள்ல? இந்த கதையில நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படின்னா ஆபிரகாம் எங்கதான் இருக்காரு? ஆபிரகாம் எங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்கணும். படிக்கலாமா? ஆபிரகாம் செத்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் அந்த ஆபிரகாமை குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். 8வது வசனத்துல verse 8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுஸ்லயும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இருக்குதுங்களா வசனம்? தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அப்படின்னு இருக்கு. ஆபிரகாம் மரித்து ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இந்த வசனத்துல ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம் படிங்களேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இதே வார்த்தை வருது பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இங்க யாரை குறித்து சொல்லுது? தாவீதை குறித்து சொல்லும் போது வசனம் என்ன சொல்லுது? பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு. இருக்குதுங்களா? பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு. அங்க ஆபிரகாமை குறித்து படிக்கும் போது பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு என்ற வார்த்தை வருது. இங்க தாவீதை குறித்து படிக்கும் போது பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் குறித்து பேசும்போது பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டான். தாவீதை குறித்து பேசும்போது பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டாங்க. அப்படின்னா பரலோகத்துக்கு போயிட்டாங்களான்னு அர்த்தம்? இந்த பிதாக்களிடத்திலே சேர்க்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப தாவீதை குறித்து படிச்சோம். இந்த தாவீது பரலோகத்துக்கு போயிட்டாரா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 34வது வசனம் படிங்க. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. அவ்வளவுதான். இந்த வசனம் என்ன சொல்லுது? தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. இருக்கா? இப்ப பிதாக்களோட சேர்த்து கொள்ளப்பட்டானா என்ன அர்த்தம்? பார்க்கலாம் பாருங்க. பரலோகத்துக்கு போனாரா? அது அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 29வது வசனம் அதே அப்போஸ்தலர் 2ல 29 படிங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாக பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்கப்பா, கல்லறை என்ன செஞ்சிருக்குது? இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்ப பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆபிரகாம் பிதாக்கள் சேர்க்கப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக தாவீதை குறித்து படிச்சோம். தாவீது பிதாக்களிடத்துல சேர்க்கப்பட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரு பரலோகத்துக்கு போகல, அவரு மரிச்சாரு. எங்க இருக்கிறாரா? அவரு கல்லறையில அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அப்படின்னா ஆபிரகாம் எங்கதான் இருக்கிறாரு? அவரும் கல்லறையில தான் இருக்கிறாரு. ஏன்னா அவரும் பிதாக்களிடத்துல
சேர்க்கப்பட்டாரு. பிதாக்களிடத்துல சேர்க்கப்பட்டவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க எங்க எங்க இருப்பாங்க? கல்லறையில தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. இது ஒரு ஆதாரம். ஆபிரகாம் எங்க போகல? பரலோகத்துக்குலாம் போகல. அவரு எங்க இருக்கிறாரு? கல்லறையில ஓய்ந்திருக்கிறாரு. எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகத்துல ஹீப்ரூஸ் சாப்டர், ஹீப்ரூஸ் சாப்டர் சாப்டர் 11ல 11வது அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் படிங்க. verse 8, verse 8. எல்லாருக்கும் புரிஞ்சா அந்த பாயிண்ட்? verse 8 படிங்க. விசுவாசத்தினாலே சரி, ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து நாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சரி, verse 8 யாரை குறித்து பேசுது? ஆபிரகாமை குறித்து பேசு, அப்படிதானே? சரி, இப்ப ஆபிரகாம் குறித்து பேசும். 11வது வசனத்துல விசுவாசத்தினாலே சாராள், சாராள் குறித்து பேசுதா? சாராள் குறித்து பேசுது. 7th verseல விசுவாசத்தினாலே நோவா, நோவா குறித்து பேசுதுங்களா? verse, சரிங்களா? அப்ப நோவா குறித்து பேசுது, ஆபிரகாம் குறித்து பேசுது, சாராள் குறித்து பேசுது. 13வது வசனத்துல இப்படியே பேசிட்டு 13வது வசனத்துல பாருங்க, இவர்கள் எல்லாரும் இருக்குதா? இவர்கள் எல்லாரும் verse 13 முக்கியமான கீ வேர்ஸ் தான். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் இருக்குங்களா? தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்ப இந்த வசனம் சொல்லுது, இவங்க யாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்யலையா? அடையலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா verse 16, 16வது வசனம் பாருங்க. எந்த தேசத்தை விரும்பினாங்களா? பரம தேசத்தையே விரும்பினாங்க. இருக்குதுங்களா? அப்ப அந்த பரம தேசத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? விரும்பினாங்க. அந்த தேசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சா? கொடுக்கப்பட்டுருச்சா? அந்த வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் நம்பி விசுவாசத்தோட என்ன செஞ்சாங்க? அவங்க மரிச்சாங்க அப்படின்னு சொல்லுது. பரம தேசத்தை விரும்பினார்கள் என்று சொல்லுது. ஆனா அவங்க என்ன செய்யலாத அடையல. ஆனா அதை நம்பி இருக்கிறாங்க. நம்பி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? விசுவாசத்தோட மரிச்சாங்க. இது யாரையும் குறித்து சொல்லுது இந்த வசனம்? யாரையும் குறித்து சொல்லுது? ஆபிரகாமை குறித்தும் இந்த வசனம் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் பரலோகத்துக்கு போயிட்டாரா? பரமதேசத்து கிடைச்சிருச்சா அவருக்கு? இந்த வசனம் சொல்லுது இல்ல, கிடைக்கல. நம்பி இருக்கிறாங்க. விசுவாசத்தோட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? மரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1 மனசுல வச்சுக்கோங்க. என்ன பாயிண்ட்? அப்ப ஆபிரகாமே எங்க போகல? பரலோகத்துக்கு போகல. ஆபிரகாம் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டிருக்கிறாரு, விசுவாசத்தோடு மரிச்சிருக்கிறாரு. ஒரு பரமதேசம் கிடைக்க வேண்டிய விசுவாசத்தோடு அவர் நினைச்சிருக்கிறாரு, மரிச்சிருக்கிறாரு. அப்ப ஆபிரகாமே பரலோகத்துக்கு போகல. அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த கதையில சொல்லப்படக்கூடிய ஆபிரகாம் ஆபிரகாமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆபிரகாமா? இல்ல. புரிஞ்சு முடிஞ்சா? அது ஆபிரகாமே கிடையாது. அப்ப ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கிறாரு? அதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஆனா ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1, இந்த கதையில சொல்லப்படக்கூடிய ஆபிரகாம் ஆபிரகாமே கிடையாது. அதை நீங்க இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் ஆபிரகாம் என்ற வார்த்தை பயன்படுத்தினாரு? அதை நம்ம படிக்கணும். அதை நம்ம பாயிண்ட் நினைச்சோம், நம்ம படிப்போம். பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 2 ஞாபகத்துல நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, இப்ப பைபிள்ல ஒரு பேரை லிட்ரலா காட் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது அதே பேர் கிடையாது. இந்த பாயிண்ட் மட்டும் மனசுல வச்சுக்காங்க. இப்ப ஆபிரகாம் அப்படின்னு பயன்படுத்தினால அது ஆபிரகாமா தான் இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் வேற சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? காடு பைபிள்ல ஒரு பேரை வேதாகமத்துல ஒரு இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அது அதே நபரை தான், அதே பேரை தான் குறிக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எழுதிக்கங்க. சரிங்களா? அப்ப நேம்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் லிட்ரல்.
எந்த பெயரும் என்றைக்கும் நேரடியான ஒரு நபரையோ அர்த்தமும் என்ன செய்யாது, கொள்ளாது. அதை நீங்க மனசுல வச்சுக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2. உங்களுக்கு புரிஞ்சா என்ன பாயிண்ட் சொன்ன? வேதாகமத்துல என்றைக்கும் ஒரு பேரு எல்லா இடத்துலயும் நேரடியான அந்த நபரை குறிக்காது. சரிங்களா? உதாரணத்துக்கு நான் ஒரு சில உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப ஓசியா புஸ்தகம் எல்லாரும் போ. ஓசியா புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் போ. ஓசியா புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், பாயிண்ட் நம்பர் 3. ஓசியா சாப்டர் 5 verse 3. ஓசியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் போங்களேன். நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எபிராயீமே, இப்போது நீ சோரப்போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது. ஓசியா சாப்டர் 5 verse 3. சரிங்களா? ஓசியா 5:3. இங்க பாருங்களேன், இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. எப்ராயிமே நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயிமே இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த வசனத்துல ஆண்டவர் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? எப்ராயிம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படிதானே? அது சொல்லும் போது எப்ராயிமே நீ சோரம் போனாயே அப்படின்னா ஆண்டவர் அந்த சமயத்துல இதை எப்ராயிம் ஒருத்தர் உயிரோடு இருந்த மாதிரியே காமிக்கிறாரா இல்லையா? எப்ராயிமே நீ சோரம் போனியே அப்படின்னு, அப்படித்தானே? ஆனா அந்த எப்ராயிம் யாரு? எப்ராயிம் யாரு? கோத்திரம் தான். ஆனா அது அவர் யாரு? யாருடைய பிள்ளை இந்த எப்ராயிம்? யோசேப்புடைய பிள்ளை தான் எப்ராயிம். நல்லா பாருங்க, இது ஓசியா புஸ்தகம். இது எந்த புஸ்தகம்? ஓசியா. யோசேப்புடைய குமாரர். இந்த வசனம் வாசிக்கீங்களா? ஆதியாகமம் புஸ்தகத்துல ஜெனிசிஸ் போங்களேன். ஜெனிசிஸ் புஸ்தகத்துல இந்த ஓசியால ஒரு விரல வச்சுக்கங்க. ஓசியால ஒரு விரல வச்சுக்கங்க. ஜெனிசிஸ் புஸ்தகத்துல 48ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 48 verse 1 பாருங்களேன். 48:1ல அதற்கு பின்னர் உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்ன என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயும் எப்ராயிமும் தன்னோட கூட கொண்டு போனான். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப யோசேப்புடைய குமாரர் தான் யாரு? இந்த எப்ராயிம். எதுக்கு எப்ராயிம் என்ற பேரை வைப்பார் தெரியுமா? அழகான ஒரு லெசன் இருக்கு. ஆதியாகமம் 41ல 52, ஜெனிசிஸ் 42 verse 52, ஆதியாகமம் 41ல 41:52, 41:52ல நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யாரு? ஓசே. அருமையான பேர்ல. சிறுமைப்பட்ட ஒரு தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார். அதனால என்ன பேரு? எப்ராயிம். அப்ப எப்ராயிம் என்ற பேர் யாருக்கு சொந்தம்? யோசேப்புடைய மகன் தான் எப்ராயிம். இப்ப ஆண்டவர் அதே எப்ராயிம் என்ற வார்த்தை எங்க பயன்படுத்துறாரு? ஓசியால அந்த 5ஆம் அதிகாரத்துல யாருக்கு பயன்படுத்துற அந்த வார்த்தைய? எப்ராயிமே நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயிமே இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. இப்ப இந்த வசனத்தின்படி அந்த பேரை நேரடியா எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்ப எப்ராயிம் ஒருத்தர் இங்க வரைக்கும் உயிரோடு இருந்தாரா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் அந்த பேரை எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னா, அந்த வசனத்துல வருது பாருங்க, எப்ராயிம் இல்ல, எப்ராயிமே நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அப்ப எப்ராயிம் என்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாரு? அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாரு குறித்து பேசும்போது அவங்களை குறிப்பதற்காக எப்ராயிம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரே தவிர, உண்மையிலேயே அங்க ஒரு எப்ராயிம் ஒருத்தர் யோசேப்பு காலத்திலிருந்தே உயிரோடு இருந்தாரு என்பதற்காக அந்த வார்த்தையை தேவன் என்ன செய்யல? பயன்படுத்தல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப வேதாகமத்துல இன்னும் பல இடத்துல பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு பேரை பயன்படுத்துறதுனால அதே நபரை தான் குறிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கொள்ள முடியாது. இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொல்லிட்டு 3வது பாயிண்ட் ஓடிடுவோம். எசேக்கியேல் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல அங்க 12வது வசனம். எசேக்கியேல் புஸ்தகம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம்.
மனுபுத்திரனே, சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 28 12ஆம் வசனத்துல மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி. சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, இங்க எந்த ராஜாவை சொல்றாருங்க ஐயா? தீரு ராஜான்னு சொல்ற. சரி, உங்க எல்லார்ட்டையும் கேக்குறேன், ஆண்டவர் இங்க தீரு ராஜாவை குறித்தா பேசுறாரு? தீரு ராஜாவை பேசுற மாதிரி யாரை குறித்து பேசுறாரு தெரியுமா? இங்க பேரு வந்து தீரு ராஜான்னு சொல்லிட்டாரு. ஆனா 13ஆம் வசனம் படிங்க, verse 13ல நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்படின்னா இந்த தீரு ராஜா ஏதேனில வந்தாரு. அது மாத்திரம் இல்ல, 14ஆம் வசனம் பாருங்க, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அப்படின்னா இந்த தீரு ராஜா என்ன தூதனா? இல்ல. அப்படின்னா அவரு ஒரு ராஜா, தீரு என்ற ஒரு நாட்டினுடைய ஒரு ராஜா. அப்ப இது யாரை குறித்து சொல்லுது? சாத்தானை குறித்து சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த வருஷத்துல தீரு என்று பயன்படுத்திக்கிறதுனால தீர்வை அது குறிக்கும் இல்ல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? தீர்வை பேசுற மாதிரி பேசு. யார பேசுறாரு ஆண்டவர்? அங்க சாத்தானை குறித்து அங்க பேசுறாங்க. சரி, பாயிண்ட் நம்பர் 2 உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? அப்ப ஒரு பேரை தேவன் ஒரு இடத்துல பயன்படுத்துறதுனால அது அதே நபரை தான் குறிக்கும் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அப்ப அங்க ஆபிரகாம் என்று வர்றதுனால கண்டிப்பா ஆபிரகாம் ஒருத்தர் உயிரோடு தான்ப்பா இருந்தாரு, இயேசுவின் காலத்திலேயே அவர் உயிரோடு தான் இருந்தாரு, அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, அங்க சொல்ல முடியாது. புரிஞ்சு முடியுதுங்களா? இது பாயிண்ட் நம்பர் 2. லெட்ஸ் கோ டு பாயிண்ட் நம்பர் 3. மூணாவது கருத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம போக போறோம். எல்லாரும் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இருக்கீங்களா? 16ஆம் அதிகாரத்துல இருக்கீங்களா? சரி, இப்ப 19ஆம் வசனத்துல 19ஆம் வசனம் போ. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்ற. அப்படித்தானே? ஒரு ரிச் மேன், அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பீர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்றாரு. யாருங்க இந்த ரிச் மேன்? கண்டுபிடிக்கணும். ஐஸ்வர்யவான் சொல்லிட்டாரு. இந்த ஐஸ்வர்யவான் யாரு? கண்டுபிடிப்போமா? எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? சரி, நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? இப்ப ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்ப இந்த ஐஸ்வர்யவான் என்னென்ன பேசினாரோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு 25ஆவது வசனம் பாருங்க. 25ல இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோமா? தேர்ட் பாயிண்ட்ல who is this rich man? இந்த ஐஸ்வர்யவான் யாரு? சரி, 25ல அதற்கு ஆபிரகாம் மகனே, சாரி 24 படிங்க. 24. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அவ்வளவுதான். அப்படியே இந்த ஐஸ்வர்யவான் எப்படி கூப்பிடுறாரு? ஆபிரகாம என் தகப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க சொல்லுங்க, இது யாரு ஆபிரகாம் என் தகப்பன் சொல்றது யாரு? இயேசுவின் காலத்துல ஆபிரகாம் என் தகப்பன் எங்கள் தகப்பன் அப்படின்னு சொல்றது யாரு? பாத்தலாமா? சரி, பாத்தலாம், வாங்க பாத்தலாம். மத்தேயு புஸ்தகம், இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு போகும். மத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு போகும். 7வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிங்களேன். 7வது வசனம் 9ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். சரிங்க, அப்ப யாரை குறித்தாங்க யோவான் ஸ்நானன் பேசுறாரு? பரிசேய சதுசேய. உங்களுக்கு புரிஞ்சா? பாருங்க, ஏசப்பா ஒரு ஞானங்க. இந்த ஐஸ்வர்யவானை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வார்த்தையை போட்டாரு பாருங்க. அங்க போடும்போது தகப்பனாகிய ஆபிரகாமேன்னு போட்டாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான் வேற யாரும் கிடையாதுப்பா, அவன் ஆபிரகாம தகப்பன்னு சொல்லுவான், அவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லு. அப்ப யார் அது? இந்த வசன்படி பார்த்தா யாரு? பரிசேயர்கள் சதுசேயரை குறிப்போம். உங்களுக்கு புரிஞ்சா? இப்ப அப்ப அந்த வசனத்துல ஐஸ்வர்யவான் கிடையாது. யாரை குறித்து பேசுறாரு? இந்த பரிசேயர் சதுசேயரை குறித்து பேசுறாரு. இன்னொன்னு படிக்க போறோம். ஏன் அவங்கள ஐஸ்வர்யவானுக்கு ஒப்பிட்டு பேசினாரு அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. லூக்கா யோவான் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் போகும். 8ஆம் அதிகாரத்துல 31ல இருந்து 33 எல்லாரும் எடுத்துக்கங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 31 முதல் படிக்கலாம். 31ல சரி, இப்ப யார் வர்றா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா?
யோவான் 8:31. இப்ப இங்க யார் வரான்னு பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசம் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்னு இயேசுப்பா சொல்றாரு. 32. விடுதலையாகும் என்றார். சரி, இயேசுப்பா என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறியுங்கப்பா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப பாருங்க 33. அவருக்கு பிரதித்திரமாக எவர்கள் சொல்லுங்க, எவர்கள் அது? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? முக்கியமா எவர்கள்? 31ஆம் வசனத்துல யூதர்களை குறித்து பேசுறாரு. என்ன சொல்றாங்க? அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, அவ்வளவுதாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் யார் அவங்களுக்கு? தகப்பன். ஆபிரகாம் எங்க பிதா. ஆபிரகாம் யார்? எங்க தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இந்த ஐஸ்வர்யவான் யாரு? இந்த பரிசேயர், இந்த சதுசேயர், இந்த யூதர்களை என்ன செய்யும்? அது குறிக்கும். சரிங்களா? அப்ப இவங்க ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்களா? இவங்க ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்களா? நீங்க அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்துல, நீங்க லூக்கா 11 அந்த 15 லூக்கா 16th சாப்டர்லயே இந்த கான்டெக்ஸ்ட்ல, இப்ப இந்த பேரபிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சாரி, இந்த கதை 19ஆம் வசனம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதானங்க? கொஞ்சம் மேல போங்களேன், அப்படியே 14th verse 19ல ஸ்டார்ட் ஆகுது. verse 14ல ஒரு குரூப்பை குறித்து பேசுறாரு பாருங்க. verse 14ல ஒரு குரூப், இவைகளை எல்லாம் பொருளாசைக்காராகிய பரிசேயரை கேட்டு அவரை, சரி இருக்கா? verse 14 லூக் சாப்டர் 16 verse 14ல, லூக்கா 16:14ல இப்ப நம்ம படிச்ச இந்த ஐஸ்வர்யவான் லாசர் கதை எங்க ஆரம்பிக்குது? verse 19ல. ஆனா அதுக்கு முன்னாடியே கான்டெக்ஸ்ட பாருங்களேன், அந்த பின்னணியை பாருங்க. யாரை குறித்து பேசுற ஆண்டவர்? பரிசேயரை குறித்து பேசும்போது, பொருளாசைக்காரனாகிய பரிசேயரை கேட்டு அவரு பரியாசம் பண்ணினார்கள். அங்க யார் இருக்கிறா? பரிசேயரை குறித்து என்ன செய்யப்படுது? பேசப்படுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த ஐஸ்வர்யவான் நிச்சயமா யாராதான் இருக்கும்? கண்டிப்பா இந்த பரிசேயர். அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? பொருள் ஆசை அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. அது மாத்திரமா, இவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா வந்து உயிர் தெழுந்த உடனே இந்த போர் செய்வர்கள்லாம் போய் சொன்னாங்க இந்த மாதிரி. மத்தேயுல பாருங்களேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு. மத்தேயு 28ல 28:11 வசனம் பாருங்களேன். 11ஆம் வசனத்துல Matthew 28:11 அவர்கள் போகையில் சரி, இந்த காவசேயர் வந்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? என்னென்னலாம் நடந்துச்சு? ஒரு தூதன் வந்து தோன்றினாரு, இந்த மாதிரி பிரகாசிக்கப்பட்டுச்சு, நாங்கெல்லாம் விழுந்துட்டோம். இது எல்லா கதைகளும் அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பணம் இருந்துச்சான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. பணம் இருந்துச்சா அவங்கள்ட்ட? 12ஆம் வசனம் பாருங்க. சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து. அப்ப யூதர்கள்ட்ட பணம் இருந்துச்சா இல்லையா? கரன்சி இருந்துச்சா இல்லையா? ஐஸ்வர்யவான்களா இல்லையா? ஐஸ்வர்யவான். அப்படிதானே? யூதாஸ்க்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க? எத்தனை காசு? 30 வெள்ளி காசு. இப்ப காசு இருந்துச்சா இல்லையா? இவங்கள்ட்ட, யூதர்கள்ட்ட காசு இருந்துச்சு. ஒரு முறை ஒருத்தர் வந்து போய் கேட்பாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஏசப்பா என்ன சொல்லுவாரு? உன்னிடத்துல இருக்கிறத விற்று நீ என்ன செய்ய? ஏழைகளை கொடு. அப்ப பணம் இருந்துச்சா இல்லையா? யூதர்கள்ட்ட பணம் இருந்துச்சு. பிசிக்கலாவும் அவங்க ரிச்சா இருந்தாங்க. சரி, ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய ரீதியில அவங்க ரிச்சா இருந்தாங்களா இல்லையா? ஸ்பிரிச்சுவலி ரிச்சா, பிசிக்கலி ரிச் பார்த்துட்டோம். ஸ்பிரிச்சுவலி ரிச்சா இருந்தாங்களா? ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 9ல verse 4 படி. ரோமன்ஸ் சாப்டர் 9ல verse 4, ரோமர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனம் பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, பாருங்க அவங்கள்ட்ட என்னென்ன இருந்துச்சு பாருங்க. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவராணத்தனையும் தேவராதானையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. ரிச்சா இல்லையா? உடன்படிக்கை, மகிமை, புத்திர சுவிகாரம், நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்கள், இது எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அப்ப ஆவிக்கிற ரீதியிலே அவங்க ஐஸ்வர்யவான்களா இல்லையா? பார்த்தா பிசிக்கலி ரிச், ஸ்பிரிச்சுவலி ரிச்.
அப்ப இந்த ஐஸ்வர்யவான் யாரு? யார் குறித்து ஆண்டவர் பேசுறாங்க? பரிசேயர்கள், யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், சரிங்களா? இவங்களை குறித்து தான் ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு? பேசுறாரு. அப்ப லிட்ரலா நேரடியா ஏதோ ஒரு ஐஸ்வர்யவான்களை குறித்து ஆண்டவர் அங்க என்ன செய்யல? பேசல. இந்த கூட்டத்தை குறிப்பிட்டு பேசதான் ஆண்டவர் இப்படி அங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. கதை புரியுதா? சரி, பாயிண்ட் 3 முடிஞ்சா பாயிண்ட் 4. இந்த லாசரு யார்? அப்ப ஆபிரகாம் என்பது ஆபிரகாம் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப புரியுதா எதுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் என்ற பெயரை எதுக்கு பயன்படுத்தினாரு? புரியுதா? இந்த ஐஸ்வர்யவான் யார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒண்ணு. இன்னொரு காரணம் எதுக்கு ஆண்டவர் ஆபிரகாம்னு பேரை பயன்படுத்தினாரு? இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? பரிசேயர்கள்லாம் நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் கூட இருப்போம், ஆபிரகாமோட கூட இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஆண்டவர் யார் கூட இருப்பான்னு சொல்றாரு? நீ இல்லப்பா, அந்த தரித்திரன் இருப்பான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த பேரை பயன்படுத்துற. ஏன்னா இவங்க எல்லாருமே எதுல பெருமை கொண்டாங்க? நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க ஆபிரகாம் கூட கூட இருப்போம், ஆபிரகாம் எங்க தகப்பன் பிதா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்ல, இங்க தரித்திரம் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இருப்பான்ப்பா. அதை புரிய வைக்கதான் ஆபிரகாம் என்ற பேரை பயன்படுத்துறாரு. உண்மையிலேயே ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 4. இப்ப அந்த தரித்திரன் யாரு? எந்த வசனம் சொல்லுது? லூக்கா 16வது அதிகாரத்துல, லூக்கா 16ல 20வது வசனம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இருக்குங்களா? ஒரு தரித்திரன் இருந்தான். சரி, அவன் யாராம்? அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையிலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நீங்க சொல்லுங்க, இது யாரு உங்களுக்கு தெரியும்? யார் இந்த மேஜையில இருந்து அவருடைய துணிக்கைய? கானானிய ஸ்திரீ. அவங்க யாரு? புறஜாதி இஸ்ரவேலர்களா? புறஜாதி. அப்படித்தானே? வசனம் எங்க இருக்குது? அந்த வசனம் மத்தேயு புஸ்தகத்துல போங்களேன். மத்தேயு புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 22வது வசனம் பாருங்க. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, சரி, இப்ப யார் வர்றா? கானானிய ஸ்திரீ என்ன செய்றாங்க? வர்றாங்க. இப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? 24வது வசனத்துல, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல அப்படின்னு. இப்ப அந்த ஸ்திரீ தன்னை என்ன சொல்றாங்க? 27வது வசனத்துல, verse 27, 27வது வசனம், முக்கியமான வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தன் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்றாரு. துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கா துணிக்கை என்ற வார்த்தை வருதா? இங்கேயும் துணிக்கையை தின்னுமே. இங்க 21வது வசனத்துல துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். இருக்குங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த லாசர் யாருங்க? இந்த லாசர் யாரு? இந்த லாசர் வேற யாரும் கிடையாது, புறஜாதியார். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த லாசர் யாரு? புறஜாதியார்கள். அது உண்மையான லாசரு கிடையாது. ஏன்னா இங்கேயும் லாசர் என்ன செய்யறாரு? துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தா, அங்க அந்த கானானு ஸ்திரீ என்ன செய்யறாங்க? துணிக்கையை சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த லாசர் யார் அப்படின்னா யாரு? புறஜாதியார்கள். கதை புரியுதா? ஆண்டவர் ஏதோ சொல்லாங்க, இந்த ஓமைய தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். லூக்கா 13ஆம் அதிகாரம் போங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல இதே காரியத்தை ஆண்டவருக்கு சொல்றாரு பாருங்க. இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதைய இங்க ஒரு அழகா எளிமையா முடிச்சிட்டாரு ஆண்டவர். பார்க்கலாமா? லூக்கா 13ல 28, 29 வசனம் பாருங்க. ரொம்ப அழகா முடிச்சிட்டாரு பாருங்க. verse 28, 29. லூக்கா 13, 28, 29ல, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிரும். இங்க எத்தனை குரூப்பை குறித்து பேசுறாரு?
ஒண்ணு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எங்க இருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அழுகையும் பற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு 29 படிங்க. சூப்பரா 29 படிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பாங்க. புரிஞ்சு முடியுதுங்களா? தேவனுடைய யார் இவங்க? கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு இருப்பாங்க அப்படின்னு இருக்குதா? இப்ப 28ஆம் வசனத்திலையும் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகும் அப்படின்னு வருதா? இந்த ஆபிரகாம், இந்த யாக்கோபு, இந்த ஈசாக்கு எங்க இருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யம். இந்த கிழக்கிலிருந்து மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து ஜனங்கள் வருவாங்க. இவங்க யாரு? இந்த புறஜாதியாரு. இவங்க எங்க இருப்பாங்க? அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு இருப்பாங்க. 2 பேரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கொள்வாங்க. அதே போல கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வர்றவங்க என்ன செய்வாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கொள்வாங்க. அப்படித்தானே இருக்கு வசனம். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? எப்போ வரும்? ஒருத்தர் சொன்னாரே சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது, லூக்கா 23:42, லூக் சாப்டர் 23 verse 42, லூக்கா 23:42 வசனம் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். வசனம் எவ்வளவு அழகா இருக்கு. 23:42 பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலாம். என்ன சொல்றான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. எந்த வருக? 2ஆம் வருக. அப்ப ராஜ்யம் எப்போ ஒரு தேவனுடைய ராஜ்யம்? 2ஆம் வருகையில. தானியேல் 2 தீர்க்க தரிசனம் படிப்போம்ல, ஒரு கல்லு வரும்ல, இந்த கல்லுதான் அழியாத ராஜ்யம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் சொல்றாரு? அவரு சொல்றாரு, அந்த தொங்கி கொடுத்த கல்லன்னு சொல்றாரு, நீங்க வரும்போது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? 2ஆம் வருகையில. அப்ப அந்த வசனம் லூக்கா 13 படிச்சோம்ல, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் காணும். அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? இப்பவா அவங்க இருப்பாங்க? 2ஆம் வருகையில தேவனுடைய ராஜ்யம் வரும். அப்ப அவங்க பங்கு கொள்வாங்க. அந்த சமயத்துல கிழக்கில இருந்து மேற்கில இருந்து வடக்கில இருந்து இவங்களும் என்ன செய்வாங்க? இவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கொள்வாங்க. அப்ப அந்த புறஜாதியார்களும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் எப்ப இவங்கள சந்திப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு? 2ஆம் வருகையில, செகண்ட் கமிங்ல. ஒரு அழகா ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு. புரிஞ்சு முடியுங்களா? அப்ப 2ஆம் வருகையில தான் ஆபிரகாம் இந்த புறஜாதிகள்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த கதையில ஆண்டவர் வேற ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அங்க என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த பரிசேயர்கள், இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நாங்க ரொம்ப ரிச்சு, நாங்க ரொம்ப ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதியான அவன் போயிருவான்ப்பா. அவன் என்ன செஞ்சிருவான்? நீ சொல்லி கொண்டிருக்கிற, ரொம்ப பெருமையா சொல்லிருக்கிற, அவன் ஆபிரகாம் கூட பங்கு கொண்டுருவான். ஆனா நீ என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா உன்ட்ட என்ன இருக்குது? பொருளாசை என்ற ஒரு பிரச்சனை உன்ட்ட காணப்படுது. அதை வச்சிட்டு இருந்தா நீ என்ன செய்ய முடியாது? போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்வதற்காக அந்த கதையை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. விளங்குதா? 4 பாயிண்ட்லயே புரிஞ்சிச்சா? சரி, 5வது பாயிண்ட் நம்ம போயிடலாம். 5வது பாயிண்ட் நம்பர் 5. சரிங்களா? இப்ப லூக்கா 16ஆம் அதிகாரம். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல எல்லாரும் எடுத்துக்காங்க. லூக் சாப்டர் 16 ஆக்டிவிட்டிஸ், செயல்களை பார்க்க போறோம். we are going to look at some of the activities. சில செயல்களை பார்க்க போறோம். சரிங்களா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 23ஆம் வசனத்துல verse 23, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் மடியில் லாசர்வையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. சரி, நீங்க சொல்லுங்க, பேச முடியுமா? செத்த மனுஷன் பேச முடியுமா? இது யாரு? ஐஸ்வர்யவான் மரிச்சிட்டானா இல்லையா? 22ஆம் வசனத்துல பாருங்க. 22ஆம் வசனத்துல கடைசி பகுதி, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் இருக்குதுங்களா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் பேச முடியுமா? அவன் என்ன செய்ய முடியாது? பேசவும் முடியாது. சரி, அது மாத்திரம் இல்ல, 23ல தன் கண்களை
ஏறெடுத்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிதானே? அப்ப கண்டெல்லாம் இருக்குமா? கண்டெல்லாம் ஆக்டிவா இருக்குமா? செத்த பிறகு கண்டெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்குமா? அவன் அடக்கம் பண்ணப்படுறான். ஆனா அவன் என்ன செய்யறான்? அவன் தூங்குறான்னு பைபிள் சொல்லுது. அப்படித்தானே? அப்படிதான் படிக்கிறோம். வசனம் படிச்சிடலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆக்டிவ் செயல்லாம் செய்ய முடியுமா? அவன் பேச முடியுமா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனத்துல செய்யும்படி, எக்லிசியாசிஸ் 9:10, பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடு எதுவோ அதை உன் பலத்தோடே செய். இப்ப பாருங்க, நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீ போகிற பாதாளம். இதே பாதாளம் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுது. அப்படித்தானே? வசனம் சொல்லுது. நீ பிரசங்கி 9:10ல நீ போகிற பாதாளத்துல என்னென்ன இல்ல? செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அது மாத்திரம் இல்ல, 5ஆம் வசனத்துல உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேரு முதலாய் மறக்கப்பட்டிருக்கு. பேரு மறக்கப்பட்டுருச்சு, செய்கை கிடையாது. அப்புறம் எப்படி அவருக்கு அது ஆபிரகாம்னு தெரியும்? அப்புறம் எப்படி அது லாசருன்னு தெரியும்? பேரே மறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அடுத்தது சொல்லுது பைபிள், நோ ஆக்டிவிட்டி, எந்த செய்கையும் கிடையாதுல்ல, அப்படி பைபிள் சொல்லுது. எல்லாருக்கும் புரியுதா? 5வது பாயிண்ட், ஆக்டிவிட்டி இது கிடையாதுன்னு சொல்லுது. அப்ப எப்படி அது? இதான் 6th பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 6 நீங்க எழுதிக்கங்க. என்னன்னா, இது ஒரு பேரபிள், இது ஒரு ஓமை, இது உண்மையாய் நடந்த சம்பவம் கிடையாது. இதான் பாயிண்ட் நம்பர் 5. 6th பாயிண்ட். 6th பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 5ல என்ன படிச்சோம்? மரித்தவர்களுக்கு எந்த செய்கையும் கிடையாது, அவங்க பேர் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அது மாத்திரம் இல்ல, 6வது வசனத்துல பிரசங்கி 9:6ல சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு கிடையாது. எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்படின்னா இவங்க பேசுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது, பேர் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அது என்ன? உண்மையிலே நிஜமாவே பேசினாங்களா? அப்படின்னா இதான் பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 6 என்ன படிக்கிறோம்? இது ஒரு நிஜமான நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது ஒரு பேரபிள், ஒரு ஓமை. எப்படி இதை ஓமைன்னு சொல்றோம் நம்ம பார்க்க போறோம். எப்படி இதை ஓமைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்களேன், ஏசப்பா இதே மாதிரி இப்ப லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரா ஐயா? அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இப்ப இது எத்தனாவது பேரபிள் தெரியுமா? ஓமை தெரியுமா? சரி, இது லூக்கா 16ஆம் அதிகாரம். அப்படித்தானே? கொஞ்சம் முன்னாடி போங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் போங்க, 3வது வசனம் படிங்க. 3வது வசனம் படிங்க. லூக்கா 15ல அவர்களுக்கு அவர் ஒரு ஓமை சொன்னார். அப்படித்தானே? இப்ப 15ஆம் அதிகாரத்துல இருந்து 5 ஓமைகளை ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேரபிள்ஸ்? 5 ஓமை. உதாரணத்துக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எத்தனை ஓமை இருக்குது? எல்லாருக்குமே தெரியும். காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், 3 இருக்கா? இப்படியே லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 2 ஓமை சொல்றார். தொடர்ந்து பேசிட்டே வர்றார். 16ஆம் அதிகாரத்துல verse 1 பாருங்க. பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரக்காரன் இருந்தான். இங்கேயும் ஒரு பேரபிள் சொல்றாரா இல்லையா? இங்கேயும் பேரபிள் சொல்றாரு. திருப்பி அப்படியே 19ஆம் வசனத்துல இங்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ரெண்டுமே ஐஸ்வர்யனை குறித்து பேசுறாரு. 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரா? இப்ப இங்க வரும்போது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படித்தானே? அப்ப லூக்கா 15ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? 5 ஓமைகளை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. நடந்த சம்பவத்தை ஆண்டவர் பேசல. எப்பா, ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சுப்பா, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுப்பா. ஒரு ஸ்திரீக்கு எத்தனை வெள்ளிக்காசு இருந்துச்சு?
10 ஒரு வெள்ளிக்காசு உடைஞ்சு போச்சு. ஒரு மகனுக்கு ஒரு தகப்பனுக்கு 2 மகன் இருந்தான். அதுல ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், எல்லா சொத்து சுகத்தெல்லாம் வாங்கி போயிட்டான். அப்படியே ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு உக்கிரகாரன் இருந்தான்ப்பா. இப்ப பேசிட்டே வர்றார். அப்படியே பேசும்போது 5வது பரவல் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு பேசுறாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? கான்டெக்ஸ்டுவலா அந்த பின்னணி வச்சு நம்ம பார்க்கும் போதே புரியுது இது எல்லாம் என்னது, ஓமை. உங்களுக்கு புரியுதா? பாருங்களேன், இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். ஓமையே இல்லையா? ஓமையா இல்லைன்ற சான்று என்ன, இதனுடைய கான்டெக்ஸ்டே பின்னணியே என்னதுதான், இது நிஜமான சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல வரல, சரித்திர சம்பவத்தை குறித்து சொல்ல வரல, இது ஒரு ஓமை என்று சொல்றோம். இப்ப இது ஓமை இல்ல நிஜமான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனை இருக்குது? அப்ப செத்த மனுஷன் பேச முடியுமா? அவன் பேர் அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? அது மாத்திரம் இல்ல, ஒரு சொட்டு தண்ணீரை வச்சு அவர் அக்கினியில வெந்துட்டு இருக்காரா, ஒரு சொட்டு தண்ணீரை வச்சு அந்த அக்கினிய குளிர பண்ண முடியுமா? அப்ப நரக அக்கினி வந்து அவ்வளவு ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கோ? உங்களுக்கு புரியுதா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அதே லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இவங்க 2 பேரும் பேசுற அளவுக்கு என்ன அவங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நரகமும் இவங்க இருக்கிற இடமும் ரொம்ப பக்கத்துலயா இருக்குது. பேசுற அளவுக்கா இருந்துச்சு. அதுவும் இவங்க பேசுற அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கா இருந்துச்சு. ஏன்னா verse 26ல பெரும் பிளவு உண்டாயிருந்துச்சு அப்படின்னு இருக்கு. அப்படிதான், ஒரு பெரிய கல்ஃப் இருந்துச்சு. அப்படித்தானே? ஒரு பெரிய கல்ஃப் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அது இவ்வளவு பெரிய கல்ஃப் இருக்கும்போது இவங்க பேசினா கேட்குமா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரிங்களா? அப்ப இந்த பேரபிள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, லிட்ரலா எடுக்க முடியாது. நேரடியான கருத்து உள்ளதா எடுக்க என்ன செய்ய முடியாது. பாருங்களேன், அதே லூக்கா புஸ்தகத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இப்படி பைபிள்ல வேற எங்கேயாவது பேரபிள் இருக்கா, அதே நம்ம பார்ப்போம். சரிங்களா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்களேன். இங்க ஐஸ்வரவனை குறித்து சொல்றாரு பாருங்க. இந்த ஐஸ்வரவனை குறித்தும் போது ஆண்டவர் ஓமைகளா வேற இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்களேன். லூக்கா 12:16 படிங்க. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாத்தீங்களா? ஒரு ஓமையை அவனுக்கு சொன்னாரு. என்ன ஓமை சொல்றாரு? ஐஸ்வர்வானை குறித்த ஒரு ஓமை இருக்குதா இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து ஓமையா என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேவன் பேசியிருக்கிறாங்க. இங்க பேசியிருக்கிறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. இப்ப திருப்பியும் அது ஓமையா என்ன செய்யறாங்க, ஆண்டவர் அங்க பேசுறாங்க. ஓமைகளை என்றைக்குமே லிட்டரலா எடுக்க முடியாது, நேரடியா என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. பாருங்களேன், ஒரு உதாரணம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஓமை இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் போங்க, ஜட்ஜஸ். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 10வது வசனம் படிக்கணும். ஓமைகள்ல இருந்து நம்ம உபதேசத்தை எடுக்க முடியுமா? ஓமைகள்ல இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆனா உபதேசங்களை நம்ம எடுக்க முடியுமா? பாருங்களேன், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 10 சில வசனங்களை வாசிக்க போறோம். சரி, அழகான ஒரு ஓமை எல்லாம் எடுத்துக்கலாம். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. சரி, அதுக்கு ஒலிவ மரம் அப்ப அது என்ன சொல்லுது? தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னுடைய கொழுமையை விட்டு மரங்களை அரசால போவனா அப்படி ஒலிவ மரம் சொல்லுது. 10ஆம் வசனம். 11ஆம் வசனம். மதுரத்தையும் 12ஆம் வசனம். தேவர்களையும் மனுஷரையும் மகிமை பண்ணும்படி மகிமை பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ. அப்ப திராட்சை முடியாதுன்னு சொல்லிச்சு. 14ஆம் வசனம். நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. 15. நீங்கள் என்னை
உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகப்படுகிறது மெய்யானால் ஆ. என் நிழலிலே வந்தடையுங்கள். ம். இல்லாவிட்டால் முச்செய்திலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுளே என்றது. சரிங்க, இது ஒரு பேரபிள் அப்படிதானே? இது ஓமையா இல்லையா? இப்ப இந்த ஓமையில இருக்கக்கூடிய காரியத்தை நேரடியா எடுத்துக்க முடியுமா? நேரடியா எடுத்துக்க முடியுமா? நேரடி எடுத்து என்ன பிரச்சனை வரும்? அப்ப விருட்சங்கள்லாம் பேசுது, விருட்சங்கள்லாம் அபிஷேகம் பண்ண போகுது, விருட்சங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு. 8ஆம் வசனத்துல அபிஷேகம் பண்ணும்படி போகுது, விருட்சங்கள்லாம் ராஜாவை செலக்ட் பண்ண போகுது. இதை நேரடியா எடுத்துக்க முடியுமா? நேரடியா நம்ம நினைச்ச முடியாது, எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓமைகளை என்றைக்கும் நம்ம நேரடியான உபதேசங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம எடுக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 6th பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? இந்த ஐஸ்வர்யவான் லாசருக்கு அது உண்மையாய் நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. அதான் நம்ம படிச்சோம். அந்த ஆபிரகாம் என்ற பேரு ஆபிரகாம் அது கிடையாதுன்னு படிச்சோம். லாசர் என்ற பேரு லாசரு கிடையாது. ஐஸ்வர்யவான் என்பது ஐஸ்வர்யவானே கிடையாது. பாருங்களேன், இதை எல்லாமே ஆண்டவர் லிட்டரலா குறிப்பிடல, அப்படித்தானே? ஆபிரகாம் என்பது ஆபிரகாம் கிடையாது, லாசர் என்பது லாசரு கிடையாது, ஐஸ்வர்யம் என்பது ஐஸ்வர்யம் கிடையாது. இது எல்லாமே ஃபிகரேட்டிவா, மறைமுகமா, சிம்பாலிக்கா அடையாளப்படுத்தி ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நேரடியா லிட்டரலா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. மனசுல வந்துச்சா? சரி, இப்ப நேரடியா எடுக்கணும்னா எல்லாத்தையுமே நேரடியா எடுக்கணும். ஆபிரகாமை நேரடியா எடுக்கணும், லாசர்வை நேரடியா எடுக்கணும், அந்த ஐஸ்வர்யவானை நேரடியா எடுக்கணும். நேரடியா எடுத்தா பிரச்சனை ஆயிரும். அப்ப ஆபிரகாம் இன்னும் பரலோகத்துக்கு போகாம அவர் எங்கேயோ இருக்கிறாரா? அப்படிலாம் நேரடியா எடுக்க வேண்டிய வந்துடும். உங்களுக்கு புரிஞ்ச முடியுதா? பல குழப்பங்கள் வந்துடும். அப்போ நரக அக்கினிய ஒரு விரல் இருக்கக்கூடிய தண்ணினால நரக அக்கினியை நம்ம தணிக்க முடியுமா? அப்படியெல்லாம் நேரடியா வந்துடும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, ஆனா நம்ம வேதாமத்தின்படி பார்க்கும்போது அது நேரடியா சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்ல. அப்புறம் ஏன் ஆண்டவர் இவங்க பாதாளத்துக்கு போய் வேதனைக்கு தள்ளப்பட்ட அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நீ உலகத்துல நீ ஐஸ்வர்யவானா நீ இருந்தாய் அப்படின்னா தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இராம. அதே அதிகாரம், அதே லூக்கா 16வது அதிகாரத்துல 15th வசனம் பாருங்களேன். 15th வசனத்துல அவர் நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கும். அப்ப அவங்க தன் ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு 2 முறை நான் என்ன செய்யறேன், வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசம் இருக்கிறேன், தசம்பாகத்தை நான் சரியா செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு முன்பாக தன்னோட ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ எங்கதான் போவ? நரக அக்கினிக்கு, தண்டனைக்கு தான் என்ன செய்வ, நீ போவப்பா. ஆனா இந்த பூமியில நீ தரித்திரவனா இருந்தாலும் ஆண்டவருக்காக அந்த துன்பத்தை நீ அனுபவிச்சால் நீ எங்க போவ? நீ நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவ என்பதை ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு, சொல்ல விரும்புறாரு. புரிஞ்சு முடியுதுங்களா ரூபனையா? எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 7வது பாயிண்ட். இன்னும் நம்ம படிக்க போறோம். 22வது வசனம் படிங்க. verse 22, அழகான வசனம். verse 22, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இருக்குதா? 23லயும் பாருங்க. இந்த பாயிண்ட் 7th பாயிண்ட், ஆபிரகாமுடைய மடி, ஆபிரகாம்ஸ் போசம், இதை படிக்க போறோம். இப்ப ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான்னு வருது. 23ல பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூதரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தானே? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த ஓமையில எங்கேயுமே ஆபிரகாம் பரலோகத்துக்கு போனதாக சொல்லப்படவே இல்லை. சரி, இந்த ஓமையிலே ஆபிரகாம் பரலோகத்துக்கு சொல்லப்படவே இல்லை. சரி, ஆனா இதை புரிஞ்சு கொண்டவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லாசர் எங்க போயிட்டாரு? லாசர் நீதிமான், அவர் எங்க போயிட்டாரு? ஆபிரகாமுடைய மடியில போயிட்டார். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய மடிதான் என்னது? பரலோகம். அப்ப நீதிமானெல்லாம் எங்க போறாங்க? ஆபிரகாமுடைய மடிக்கு போயிடுறாங்க. அவருடைய மடி தானே பரலோகம். என்ன கேள்வினா, அப்ப எல்லா நீதிமான்களும் ஆபிரகாமுடைய மடியில போய் தங்குவதற்கு ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெருசா? உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம நேரடியா எடுத்த எவ்வளவு பிரச்சனை வருதா? ஆபிரகாமுடைய மடி என்பது ஆண்டவர் சொல்ல வருது என்னன்னா, எப்படி ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு நம்ம படிச்சோம் லூக்கா 13ல
தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அவங்க சேர்க்கப்படுவாங்களோ, அது போல இந்த கிழக்குல இருந்து வரக்கூடிய புறஜாதிகள் என்ன செய்யப்படுவாங்க? சேர்க்கப்படுவாங்க. அததான் மடியா ஆண்டவர் வந்து சொல்றாரு. அன்னைக்கு நம்ம நேரடியா ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போகப்பட்டான் அப்படின்னா, அப்ப எல்லா நீதிமான்களும் ஆபிரகாமுடைய மடிக்கா போறாங்க? அப்ப ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெரிய பெருசா கிடையாது. அப்ப இந்த கதைய இதை நம்ம உண்மையா என்ன செய்ய முடியாது, நேரடியா எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப அதை நம்ம எப்படிதான் எடுத்துக்க முடியும்? ஒரு பேரபிளா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? எத்தனாவது பாயிண்ட் இது? 7. அப்ப 7வது பாயிண்ட் என்ன எழுதிருக்கிறோம் நம்ம? ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெரிது கிடையாது. எல்லா நீதிமான்களும் மரிச்சு அங்க போய் தங்குவதற்கு ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெருசு கிடையாது. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் வந்துச்சு? 7. சரிங்களா? 8வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா 22வது வசனம், verse 2, verse 22 பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படின்னு இருக்கா? யார் கொண்டு போய் விட்டாங்களாம்? 7வது பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சா? ஆபிரகாம் மடி அவ்வளவு பெருசு கிடையாது அப்படின்னா இது நேரடியா ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விட்டானா? நேரடியா சொல்லப்படல, ஃபிகரேட்டிவ். அது மறைமுகமா ஒரு கருத்து சொல்லுது. ஆபிரகாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல வந்து சேர்க்கப்படுவாரோ அது போல இவங்களும் என்ன செய்வாங்க? சேர்க்கப்படுவாங்க. அதுதான் சொல்லுது, தவிர நேரடியா ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான் அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா நீதிமான்களும் ஆபிரகாம் மடியில போய் சேருவதற்கு ஆபிரகாமுடைய மடி அவ்வளவு பெருசு கிடையாது. அப்ப அதை நேரடியாக நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அடுத்த பாயிண்ட், தேவ தூதரால் வார்த்தை வருதா? அந்த வசனம் பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். நீங்க சொல்லுங்க, தேவதூதர்கள் எப்ப நீதிமான்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க? எப்ப கொண்டு போய் விடுவாங்க? மார்க் புஸ்தகம் போலாம். மார்க் புஸ்தகம், ஒரு நிமிஷம். மத்தேயு 13 போங்களேன். மத்தேயு 13 13ல 39 இருந்து படிக்கலாம். மத்தேயு 13ல 39 படிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? verse 39 இருந்து 40 இருந்து படிக்கலாம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், ஆதலால் கலைகளை சேர்த்து. சரி, எப்ப கலைகளை சேர்ப்பேன்னு சொல்றாரு இந்த வசனத்துல? உலகத்தின் முடிவுல. யார் அறுக்கிறாங்களா? அந்த வசனம் சொல்றது 39ல தேவ தூதர்கள் அறுக்கிறாங்களா. இவங்க எப்ப சேர்ப்பாங்களாம்? இவ்வுலகத்தின் முடிவுல சேர்ப்பாங்களாம். 41 படிங்க. இந்த வசனம் அழகா இருக்கு. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செயல்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கிடைச்சிங்களா? அப்ப உலகத்தின் முடிவுல என்ன செய்வாங்க? அக்கினி சூளையில அவங்க போடுவாங்க. யாரு சேர்த்து கொள்வா அவங்கள? இந்த வசனம் சொல்லுது, தேவ தூதர்கள் அவங்களை என்ன செய்வாங்க? சேர்த்து கொள்வாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உலகத்தின் முடிவுல தான் தேவதூதர்கள் கலைகளை என்ன செய்வாங்க? அக்கினியில போடுவாங்க. அப்ப செத்த உடனே அவங்கள நேர அக்கினிக்குள்ள போடுவாங்க அப்படின்னு என்ன செய்யப்படல, இங்க சொல்லப்படல. சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 25ஆம் அதிகாரம் போங்க. இந்த தேவதூதர்களை குறித்து பேசும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரம் போங்களேன். 25ஆம் அதிகாரத்துல 25ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் பாருங்க. 31ல அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பெறுதினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்ப பாருங்க, இப்ப எப்ப மனுஷகுமாரன் தமது தூதரோட வரும்போது, செகண்ட் கமிங், அப்படித்தானே? இப்ப என்ன நடக்குமா? verse 32, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பாத்தீங்களா? அப்ப எப்ப சேர்க்கப்படுவாங்க? நீதிமான்களா இருந்தாலும் சரி, குமார்கள் எப்ப சேர்க்கப்படுவாங்க? அவர் வரும்போது. யார் சேர்ப்பா?
தூதர்கள் சேர்ப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த கதையில சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் அது ஒரு சரித்திர சம்பவம் கிடையாது. ஒரு பேரபிள், ஒரு கதையை ஆண்டவர் அங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஏன்னா தேவதூதர்கள் தான் இரண்டாம் வருகையில தான் அவங்களை சேர்ப்பாங்க இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம்? 8. லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். அடுத்த 2 பாயிண்ட நம்ம படிச்சுட்டு முடிக்க போறோம். சரிங்களா? 8th பாஸ்டமா தேவதூதர்கள். தேவதூதர்களால எப்ப சேர்க்கப்படுவாங்க? தேவதூதர்களால எப்ப சேர்க்கப்படுவாங்க? 8வது பாயிண்ட். தேவதூதர்களால எப்ப சேர்க்கப்படுவாங்க? 9வது பாயிண்ட் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாயிண்ட் பாருங்களேன். 9, 10 ரொம்ப அருமையான பாயிண்ட். லூக்கா 16ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 24 வசனம் போங்க. 24 வசனத்துல, அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். சரி, இப்ப இந்த ஐஸ்வரன் எங்க இருக்காராம்? அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுறாரா? இப்ப என்ன சொல்றாரு? கொஞ்சம் லாசருடைய விரலுடைய நுனியினுடைய தண்ணீரை நீங்க அனுப்பினாலும் என்ன செஞ்சிடும்? இந்த அக்கினி கொஞ்சம் குளிர பண்ணிடுறேன், கொஞ்சம் ஏசி மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவங்க வந்து சொல்ல வர. என்ன அந்த அக்கினி வந்து அவ்வளவு குளிராவா இருக்க போகுது? அந்த ஒரு சின்ன சொட்டுல இது பண்ணிடலாமா? பாருங்களேன், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஒரு வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த வசனம் அப்படின்னா, அவியாத அக்கினின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும், படிச்சீங்களா? அன்கொன்சபிள் ஃபயர் அப்படின்னு சொல்லுவார். அன்கொன்சபிள் ஃபயர். இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்களேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் அவிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் லாசருடைய விரல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணியை வச்சு அந்த அக்கினியை அவிக்க முடியுமா? அந்த வசனம் சொல்லுது அவியாத அக்கினி அப்படின்னா என்ன? அதையும் நான் சொல்லி தர போறேன். அவியாத அக்கினினா அப்படியே அவிஞ்சு போகாமே அப்படியே எரிஞ்சு கொண்டே இருக்குமா? அதான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனம் சொல்லுது அவியாத அக்கினியில அரிப்பார். அப்ப இவர் ஒரு சொட்டு தண்ணியை வச்சு அதை அவியாத அக்கினிய தணிக்க முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப அந்த கதை என்னது? அது பேரபிள். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அவியாத அக்கினி அவரோட தண்ணி ஒரு சொட்டு தண்ணியை வச்சு இது பண்ண முடியாதுல்ல. சரி, அப்படின்னா இந்த வசனத்துல அவியாத அக்கினினா என்ன? இந்த மத்தியில சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த அவியாத அக்கினினா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்து ஓடிடலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்கொன்சபிள் ஃபயர். வாட் இஸ் அன்கொன்சபிள் ஃபயர்? அவியாத அக்கினின்னு சொல்றேன்ல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவியாத அக்கினி அப்படின்னா இது அவியவே அவியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எரிஞ்சிட்டே இருக்கும். அன்கொன்சபிள். எரேமியா 17:27. ஜெரேமியா சாப்டர் 17 verse 27. ஜெரேமியா சாப்டர் 17 verse 27. நீங்கள் ஒரு நாளை சுத்தமாக்கும்படிக்கும். சரியா எடுத்துட்டீங்களா? எரேமியா 17ல 27ஆம் வசனம் பாருங்க. 27, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களை தீக்கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்கொன்சபிள் ஃபயர் இருக்குதா இல்லையா? இப்ப ஆண்டவர் இங்க சொல்றார், நீங்க என் ஓய்வு நாள நீங்க பரிசுத்த குலைச்சலாக்குனீங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்? எருசலேமினுடைய அரண்மனையையும் அதன் வாசல்களையும் தீ கொளுத்துவேன். எதை வச்சு தீ கொளுத்துவேன்னு சொல்றாரு? அந்த அக்கினி என்ன செய்யாது? அவிந்து போகாது இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இந்த வசனத்தை அவியாத அக்கினி அப்படின்னா அவிஞ்சே போகாது அப்படின்னா இன்னும் எருசலேம் வந்து தீக்குழி எரிஞ்சு கொண்டே இருக்குதா? எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த எருசலேம் எரிஞ்சிச்சா இல்லையா? எந்த அக்கினியால தீ கொளுத்துவேன்னு சொல்றாரு? அன்கொன்சபிள் அவியாத அக்கினியால நான் எரிப்பேன்னு சொல்றாரு. எரிக்கப்பட்டுச்சா இல்லையா? நேபுகாத்நேச்சர் காலத்துல அவர் வந்து அந்த எருசலேமை எரிச்சாரா இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறீங்களே. 2 நாள் ஆகுமோ. ஆனா இந்த வசனம் எந்த அக்கினியால எரிப்பேன்னு சொல்றாரு?
அவியாத அக்கினி. அதை ஞாபகத்துல வச்சுக்க. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம், செகண்ட் கிரானிக்கல்ஸ் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் 19வது வசனம் படிங்க. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை சரி, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தினாங்களா இல்லையா? சரி, யார் வந்து கொளுத்தினா? நேபுகாத்நேச்சர் வந்து கொளுத்தினார். சரி, எருசலேமின் அலங்கத்தை அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால். சரி, இப்ப நான் கேக்குறேன், அவங்க எரிச்சாங்களா இல்லையா? அது யாரு பண்ணது? நேபுகாத்நேச்சரை வச்சு யாரு பண்ணது? யாரு நேபுகாத்நேச்சரை அனுப்பி பண்ணது? யாரு? நம்ம தானியேல் 1ல படிக்கிறோம்ல, ஆண்டவர் நேபுகாத்நேச்சருடைய கையில இவங்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு படிக்கிறோமா? ஆண்டவரே சொல்றாரு எரேமியால, நான் தான் அவியாத அக்கினிய. அப்ப நேபுகாத்நேச்சரை வச்சு யார் இத கொளுத்தினது? யாரு? தேவன் தான் அக்கினியை அனுப்பி என்ன செஞ்சாங்க? அழிச்சாங்க. அது எந்த அக்கினி? அவியாத அக்கினி. இப்ப அவியாத அக்கினி அப்படின்னா அவிஞ்சே போயிருக்க கூடாது. அப்படின்னா இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எருசலேம் எரிஞ்சிட்டே தான் இருக்கணும். எரிஞ்சிட்டா இருக்குது எருசலேம்? அந்த ஆலயம் எரிஞ்சிட்டா இருக்குது? இல்ல. புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப அவியாத அக்கினி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதிக்காங்க. அவியாத அக்கினி அப்படின்னா no one can put it off until it burns up everything. No one can put it off until it burns up everything. அந்த அக்கினி முழுசா எல்லாவற்றையும் எரிகிற வரைக்கும், முழுசா எரிகிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது? அதை அணைக்க முடியாது. அதுதான் அர்த்தம் அவியாத அக்கினி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? no one can, unquenchable fire என்ன அர்த்தம்? no one can put it off until it burns up everything. எல்லாத்தையும் அது எரிக்கிற வரைக்கும் யாரும் அதை என்ன செய்ய முடியாது? நம்ம அவிக்க முடியாது, தணிக்க முடியாது. போன வாரம் நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குதா? இப்ப இந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்ப எப்ப ஆண்டவர் புதிய வான புதிய பூமி படைப்பாரு? நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? அந்த நரக அக்கினி வந்து என்ன செய்யும்? துன்மார்க்கரை அழிக்கும். அழிச்சு பிறகு ஆண்டவர் என்ன செய்வாராம்? புதிய வான புதிய பூமி படைப்பாராம். இரண்டாவது மரணம் சொல்றாரு. அப்படித்தானே? இரண்டாம் மரணம் ஒண்ணு இருக்குது. அப்ப இவங்க எரிஞ்சு கொண்டே இருக்கிறாங்கன்னா புதிய வான புதிய பூமி வராது, இரண்டாம் மரணம்னு ஒன்றுமே இல்ல. ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சரிங்களா? இந்த சம்பவத்தை வச்சுட்டே சொல்லிட்டாரு. எருசலேம் ஆலயத்தை வச்சு சொல்லிட்டாரு. அவியாத அக்கினினா என்ன அப்படின்னா முழுசா எரியிற வரைக்கும், அழிஞ்சு போகிற வரைக்கும் அது என்ன செய்யாது? அது அவியாது, அது போகாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் முடிச்சு? 9. லாஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 10. உங்க எல்லாருக்கும் புரியுதா? இப்ப நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டு வரோம். எதுக்கு இந்த 9th பாயிண்ட் படிச்சோம்? இப்ப ஆண்டவர் எப்படி துன்மார்க்கரை அழிக்க போறாருன்னு சொல்லுது? அவியாத அக்கினி. அப்புறம் எப்படி இவரு ஒரு சின்ன சொட்டு, ஒரு துண்டு விரல் இருக்கிற தண்ணினால எப்படி அணைக்க முடியும்? அது வந்து ஒரு கற்பனை கதையில அப்படி என்ன செய்யப்படுதாங்க? பேசப்படுது. உண்மையான சம்பவம் கிடையாது. அது உண்மையான சம்பவம்னு சொன்னா இதெல்லாம் பிரச்சனையாகும். அப்ப அவியாத அக்கினினா யாரு? ஆபிரகாம் எங்க அங்கேயா இருக்காரு? இதெல்லாம் நம்ம லிட்டரலா என்ன செய்ய முடியாது? நேரடியா எடுக்க முடியாது. இன்னும் பாருங்களேன், இந்த 10வது பாயிண்ட்ல இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல verse 27th பாயிண்ட். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் உண்டு, 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். 29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள். சரி, நீங்க நினைக்கிறீங்க அப்போ மோசையும் தீர்க்கதரிசிகளும் உயிரோடு இருந்தாங்களா? அவங்க சொல்றது புரியுதுங்களா? 10வது பாயிண்ட் மோசஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். அதான் மோசஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். அதான் 10th பாயிண்ட். இப்ப இத நேரடியா எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப ஆபிரகாம் சொல்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்றது? அவர்கள்ட்ட மோசையும் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அப்படின்னா அங்க மோசையும் தீர்க்கதரிசி இருந்தாங்களா? இருக்கிறாங்களா? எசப சமயத்துல இருக்கிறாங்களா? இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆண்டவர் அங்க மோசையும் தீர்க்கதரிசி எதை சொல்ல வர்றாரு? எதை சொல்ல வர்றாரு? லூக்கா 24ஆம் அதிகாரத்துல போ. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். லூக்கா 24, 27 பாருங்களேன். பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் மறைமுகமா சொல்றாரு. அப்படிதானே? லூக்கா 24, 27 பாருங்க. முதலிய மோசே முதலிய
சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும். அவ்வளவுதாம்மா. அந்த வசனம் என்ன சொல்லுது? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும். அப்ப மோசையும் தீர்க்கதரிசினா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாருங்க? ஸ்கிரிப்சர்ஸ். என்ன அர்த்தம்? ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியத்தை சொல்ல வர்றாரு. வேத வாக்கியம் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம். அப்ப இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல அங்க ஆபிரகாம் சொல்ற மாதிரி இருக்குல்ல, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மத்தியில வேத வசனம் இருக்குப்பா, அதுக்கு அவங்க என்ன செய்யட்டும்? செவி கொடுக்கட்டும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அந்த வார்த்தையை நேரடியா எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப மோசையும் உயிரோடு இருக்காரு, சகல தீர்க்கதரிசிகளும் உயிரோடு இருக்கிறாங்க, அப்படி ஆயிரும். ஆனா நமக்கு தெரியும் ஏசப்பா காலத்துல மோசையோ சகல தீர்க்கதரிசிகளோ அந்த சமயத்துல அங்க என்ன இல்ல, அங்க உயிரோடி அங்க இல்ல அந்த சமயத்துல. ஆனா ஏசப்பா காலத்துல மோசே உயிரோடு தான் இருந்தாங்க, பரலோகத்துல இருந்தாங்க. ஏசப்பாவும் ஒரு முறை வந்து என்ன செஞ்சாங்க? சந்திச்சாங்க. அது நமக்கு தெரியும். சரிங்களா? ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், மோசே உயிரோடு தான் இருந்தாரா, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா இந்த ஓமையின் சமயத்துல மோசையோ சகல தீர்க்கதரிசிகள் யாருமே என்ன செய்யல, உயிரோடி அவங்க மத்தியில இல்ல. அப்ப ஆண்டவர் அங்க எதை சொல்ல வர்றாரு? வேத வசனத்தை குறித்து அங்க என்ன செய்யறாரு? அங்க பேசுறாரு. புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இங்க சொல்லப்படுகிற மோசே இதை நம்ம நேரடியா எடுக்க முடியாது. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் படிச்சோம் நம்ம? 10 பாயிண்ட். ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த ஓமையில பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே லிட்ரல் கிடையாது, நேரடியான அர்த்தம் கிடையாது. ஆபிரகாம் என்ற வார்த்தை நீங்க கூட எழுதி வச்சுக்கலாம். ஆபிரகாம் என்ற வார்த்தை லிட்ரல் கிடையாது. ஐஸ்வர்யவன் என்ற வார்த்தை லிட்ரல் கிடையாது. அப்படித்தானமா? லாசர் என்ற வார்த்தை நித்திரை கிடையாது. அங்க அக்கினியும் ஜுவாலையும் பயன்படுத்திருக்கு, அது லிட்ரல் கிடையாது. அது எந்த அக்கினி? அவியாத அக்கினி. அது அந்த அக்கினியை கொடுத்து அங்க ஒரு சொட்டு தண்ணீர் நல்லா அவிந்து போகணும், அந்த அக்கினி கிடையாது, அது லிட்ரல் கிடையாது. அப்புறம் மோசையும் தீர்க்கதரிசிகள் என்ற வார்த்தை அங்க லிட்ரலு கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? தேவதூதரால் கொண்டு வரப்பட்டான் இருக்கு, அந்த வார்த்தை அங்க லிட்ரலு கிடையாது. ஏன்னா 2ஆம் வருகையில தான் என்ன செய்வாங்க? அவங்க கொண்டு வரப்படுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாமே லிட்ரலே கிடையாது. அவங்க பேசுனாங்க, அது நேரடியா ஒரு காரியம் அங்க கிடையாது. பார்த்தாங்க, அதெல்லாம் நேரடியான ஒரு காரியம் கிடையாது. அப்ப ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாருன்னா, ஒரு ஓமையின் வடிவத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. இந்த ஓமையை மட்டும் நம்ம நேரடியா எடுத்துட்டோம் அப்படின்னா பல சத்தியங்கள் பல காரியங்கள் என்ன செய்வாங்க? தப்பா ஆயிரும். செத்த மனுஷங்க என்ன செய்ய முடியாது? அவங்க பேச முடியாது, பேர் மறந்து போயிடும், அவங்களுக்கு செய்கை கிடையாது. ஆபிரகாம் இன்னும் கலையில தான் அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே மோசே தீர்க்கதரிசிகள் அவங்களும் அந்த சமயத்துல உயிரோடி இல்ல. மோசே ஒரு பரலோகத்துல இருக்கிறார். இப்ப இதுல எல்லா காரியமும் என்ன செஞ்சிருவாங்க? குழம்பி போயிடும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இந்த 10 பாயிண்ட் வச்சு நம்ம படிக்க முடியும். இது ஏசப்பா சொன்ன இந்த ஒரு காரியம், இது என்னது? ஒரு பேரபிள் தான். உண்மையிலேயே ஆபிரகாம் பரலோகத்துல எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே இந்த தரித்திரன் பரலோகத்துக்கு போனதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே இந்த ஐஸ்வர்யவான் வந்து அக்னி ஜுவாலையில எரியப்படுறான், இதெல்லாம் உண்மை கிடையாது. ஆண்டவர் அங்க என்ன சுருக்கமா சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பூமியில நீ ஐஸ்வர்யவானா இருக்க நீ ஆசைப்படுற, ஆனா நீ ஆண்டவருக்குள்ள நீ ஐஸ்வர்யவானா இல்ல அப்படின்னா நிச்சயமா உனக்கு பரலோகம் ஒன்று கிடையாது. இந்த பூமியில நீ தரித்திரனா நீ வாழலாம், உலக சம்பத்து உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா தரித்திரனா வாழலாம். ஆனா நிச்சயமா எனக்குள்ளாக நீ இருக்கிறதுனால நிச்சயமா நீ பரலோகத்துல நீ இருப்பப்பா அப்படின்னு ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு? சொல்ல விரும்புறாரு. புரிஞ்சு முடியுதுங்களா? ஒரே ஒரு பாடத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த கடைசி வசனம் அவர் என்ன சொல்றாரு? 30ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்திலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பதில் என்ன வருது? அதற்கு அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகள் செவி கொடாவிட்டால் மரித்தவர்களிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் உண்மையா பொய்யா இது? சரி, நான் இப்படி கேட்கிறேன். செத்த லாசரு எஞ்சி போனாரு இல்லையா? லாசரு செத்து 4 நாள் ஆச்சு. அவங்களை ஏசப்பா என்ன செஞ்சாங்க? உயிரோடி கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த லாசரு எழுப்பினது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? உடனே எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா? ஒரு பெரிய அற்புதம், அப்படித்தானே? பெரிய அற்புதமா இல்லையா? பெரிய அற்புதம். மனம் திரும்பிட்டாங்களா? என்னாச்சு? யோவான் 11ஆம் அதிகாரம் லாசரு உயிர் தெழுந்த சம்பவம் குறித்து பேசுது.
ஆனா யோவான் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த லாசருவே கொலை செய்வதற்கு திட்டம் போட்டாங்க. யோவான் 12ல அந்த வசனம் வருது பாருங்க. யோவான் 12ல 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 12 ஜான் சாப்டர் 12ல verse 10 and 11 பாருங்க. லாசரின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசிரியர்கள் லாசரையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணுனாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப செத்த மனுஷங்க அவங்க ஏறி வந்தா சொன்னா மனம் திரும்புவாங்களா? ஏசு கிறிஸ்துவும் மரிச்ச போதுதான் உயிரோடி வந்தாரு. அவர் சொன்ன உடனே மனம் திரும்பிட்டாங்களா? அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இவங்க மரித்து போனா கூட என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க மரித்தவங்கள்ட்ட இருந்து ஒருத்தன் போனா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. 31ல அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தவரது ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு ஏசப்பா? என்ன சொல்ல வர்றாரு? மோசைக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடாவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தமா சொல்லிருங்க. இந்த மோசைக்கு தீர்க்கதரிசி என்னது? ஸ்கிரிப்சர்ஸ். இந்த வேத வசனத்துக்கு ஒருத்தர் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னா, செத்து போய் ஒருத்தர் எஞ்சி வந்து சொன்னா கூட அவன் என்ன செய்ய மாட்டான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த பைபிள் ஸ்டடியை படிச்சுட்டு இருக்கோம். பைபிள் இருந்தா படிக்கணும். இதற்கு நம்ம செவி கொடுக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் செத்த மனுஷனை உயிரோடு எழுப்பி அவன் வந்து சொன்னா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம செவி கொடுக்க மாட்டோம். கிரேட்டஸ்ட் மிராக்கிள் கேன் நெவர் கன்வின்ஸ் அஸ். அனைவரும் சொல்லுவாங்க, எங்க ஆண்டவர் எங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்யட்டும், அப்பதான் நான் இயேசுவை நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடு காலத்துல எவ்வளவு அற்புதம். 10 வாதைகள் சிவந்த சமுத்திரத்தின் வழியா, அங்க 40 வருஷமா மண்ணா. ஆனா கானானுக்கு எத்தனை பேர் போனாங்க? எகிப்துல இருந்து போனவங்கல்ல 2 பேர் தான் போனாங்க. எகிப்துல இருந்து போனாங்க. பெரிய அற்புதமா இல்லையா? 10 வாத பெரிய அற்புதம், கிரேட்டஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். சிவந்த சமுத்திரம், கண்மலையில இருந்து தண்ணீர் வருது. அப்படித்தானே சொந்த விரல் எழுதி கொடுக்கிறாரு. இரவும் பகலும் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருக்குது. 40 வருஷம் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. அந்த அற்புதங்கள் கூட அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல. அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, மோசைக்கு தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கல அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த வேத வசனத்துக்கு யாரும் செவி கொடுக்கல அப்படின்னா, செத்து போய் ஒருத்தன் போய் சொன்னா கூட அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் கேட்க மாட்டான். அப்ப ஆண்டவர் எது ரொம்ப முக்கியம் சொல்ற, எதுக்கு செவி கொடுக்கணும்னு சொல்ல வர்றாரு? எல்லா அற்புதங்களையும் காட்டிலும், மரித்து வந்து ஒருத்தர் சொன்னா அதை காட்டிலும் உங்ககிட்ட மோசைக்கும் தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க அப்படின்னா வேத வாக்கியம் உன்கிட்ட இருக்குப்பா, அதுல செவி கொடு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. ஏசப்பாவும் இந்த உலகத்துல 3 வருஷம் எவ்வளவு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? அநேக அற்புதம். ஆனா அதே ஜனம் சிலுவையில் அரைச்சிச்சா இல்லையா? சொல்றாங்க அற்புதம் செஞ்சாதான் நாங்க நம்புவோம், அற்புதம் செஞ்சா நம்புவோம். ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், 2 பேர் தான்ப்பா கானானுக்குள்ள போனாங்க. புதிய ஏற்பாட்டுல 3 வருஷம் எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், கடைசியில எத்தனை பேர் அவர் கூட வந்தாங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? கிரேட்டஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன், ஒரு பெரிய வெளிப்பாடுனா அற்புதம் கிடையாதுங்க. பெரிய அற்புதம் நடந்ததான் இருதயம் மாறும், அது கிடையாது. பெரிய அற்புதமே என்ன தெரியுமா? இந்த வேத வாக்கியங்களை சரியாய் புரிஞ்சு அதை ஒப்பு கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ஒரு பெரிய மாபெரும் அற்புதம். இதுதான் ஒவ்வொரு டியூஸ்டையும் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தின் வழியா பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த வசனத்துக்கு செவி கொடுங்கப்பா, வசனம் செவி கொடுங்கப்பா, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்யணும். இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்யணும். வெளிப்படையான அற்புதத்துக்காக காத்திருக்காதபடி ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து உள்ளான ஒரு அற்புதத்தை செய்யணும் தேவன் ஆசைப்படுறாங்க. அந்த அற்புதத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை சிறப்பாக